வெல்கம் பேக் டு ட்ரீம்வேல் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ, அதுவும் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து உங்ககிட்ட அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ கூட. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கூட இருக்கு. எனக்கு இப்போ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பியூட்டி ரிலேட்டடா. அதில் இப்போ வந்து இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்ல எனக்கு மேக்கப் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வந்து மேக்கப்புக்கு ப்ரஷ்லாம் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பிஎஸ்சி பிராண்ட் தான் வந்து சொல்றாங்க. அந்த கிட்ட வந்து சம்திங் ஃபுல் கிட் வந்து 21,000 இருக்கு, அப்புறம் வந்து 6,000ல இருக்கு. ஃபுல் கிட் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இருக்கா. ஸோ நான் வந்து பிரைடல் இப்போ நான் வந்து எடுக்க போறது இல்லை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃபா வந்து நம்ம அதுக்கான எக்ஸாம்லாம் வைக்கும்போது எப்படியும் ஆப்வியஸ்லி செல்ஃபான நம்ம ஒரு மேக்கப் நான் வந்து பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இந்த செல்ஃப் மேக்கப் பண்றதுல ரொம்ப வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு வந்து டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு எக்ஸாம்க்கும் நான் வாங்கின மாதிரி ஆச்சு, எனக்கு நான் செல்ஃபா பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு டூல் வந்து நான் பை பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ நான் சூஸ் பண்ணதுதான் ஃபீல் குட் கிளப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து, அதாவது ஃபீல் குட் கிளப் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு குட்டி ஆல்மோஸ்ட் வந்து கன்சீலர், ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ, இந்த ஸ்பூலி பிரஷ் எல்லாமே இந்த ஒரு கிட்ட இருந்தா போதும். நம்ம எல்லா மேக்கப்புக்காகவும் ஒரு பேஸ் நம்ம போடும்போது பிரஷ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு கிட்ட இருந்ததுன்னா போதுங்க. ஓ மை காட், ரொம்ப கியூட்டா, ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. இந்த அழகா ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லியா மட்டும் இல்லாம ஒரு குட்டி பவுச்ல அழகா வருது. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம். இப்பதான் நான் ஆக்சுவலா உங்க முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்றேன். கரெக்டா நம்ம கைக்குள்ள அழகா வந்து அடங்குது, அப்படி இருக்கு. ஓ மை காட், பாத்தீங்களா? இந்த பக்கம் ஒரு 5 பிரஷ், இந்த பக்கம் ஒரு 5 பிரஷ் வருது. இது வந்து நான் ஒரிஜினல் பிரைஸ் பார்க்கும்போது 1200 இருந்தது. ஆனா இப்போ ஆஃபர் வர போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ வந்து அப் டு 40% வரைக்கும் ஆஃபர்ல 750க்கு வந்து வாங்கினேன். அண்ட் வந்து எனக்கு இந்த கூப்பன் அப்ளை ஆகி ஒரு 25 ருபீஸ் வந்து லெஸ் ஆச்சு. ஸோ 725 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது ஒரு 10 பிரஷ் வருமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கம் பார்ப்போமா? ஓ, இந்த பக்கம் ஒரு 5 பிரஷ் போல இருக்கு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனி ஈச் பிரஷ்க்கு அழகா வந்து இந்த மாதிரி நெட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து பேக்கேஜிங்லாம் இருக்கு. ஓ மை காட், இது வந்து கண்ணுக்கு ஆப்வியஸ்லி வந்து தெரியும். இது பர்டிகுலரா வந்து கண்ணுக்கு ஆர்ச்சுக்கா இல்ல மிடில்கா இல்ல ஃபுல்லா எப்படி பண்றதுன்னு நான் கிளாஸ் கத்துக்கும் போது ஆக்சுவலா எனக்கே தெரியும். ஸோ வந்து எனக்கு பிராண்ட் சைடு எனக்கு போக வேணாம், எனக்கு கொஞ்சம் கம்மியாவே எனக்கு இருந்தா போதுங்கிறப்போ எனக்கு இது வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஓ மை காட், இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பிரஷ் எப்பவுமே இந்த பிரிசில்ஸ் இருக்கிற சைட்ல இப்படி மேல தூக்காதீங்க. இந்த மாதிரி நெட்ல எல்லாம் சொருகிக்கும். ஸோ கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து நம்ம எந்த பிரஷ் வந்து வாங்கினாலும் இந்த மாதிரி நெட் பேட்டர்னோட வரும். ஓகேங்களா? இல்லைன்னா கார்ட்போர்ட், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கார்ட்போர்ட்குள்ள கூட வச்சு வருது. பட் ஓகே, இந்த மாதிரி நெட் பேட்டர்ன்ல வரும்போது நம்ம இப்படி பிரிசில் சைடு வந்து இழுக்காம இந்த அடி சைடா இழுக்கிறது நல்லது. இல்ல அடி சைடா இழுக்கும்போது இந்த பிரிசில்லாம் மாட்டுதுன்னா அப்போ நீங்க மேலே எடுத்துக்கலாம். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. ஆக்சுவலா நான் மெயின் இந்த மாதிரி ஒரு கன்சீலருக்கும் சரி, ஒரு ஃபவுண்டேஷனுக்கும் சரி, அந்த மாதிரி மெயின் எனக்கு இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெயின் நான் டோனி வாங்கினது. ரொம்ப குட்டி ஹேண்டில் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பர்ல, குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. அண்ட் ஓ மை காட், அதாவது சாஃப்டா இருக்கு பிரிசில்ஸ் எல்லாமே. ஆனா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. எப்படி வந்து பிளெண்டிங் ஒர்க் ஆகும் தெரியல. நெக்ஸ்ட் இது நம்ம இப்போ ஒரு 5 பிரஷ் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனா எதுக்கு யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல நான் சொல்லல. நான் வந்து அதெல்லாம் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு அந்த ஒரு நாலேஜோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போடுறேன். ஓகே. அண்ட் இன்னொரு சைட்ல வந்து ஒரு 5 பிரஷ் இருக்கு. ஓகே, இது நல்லா திக்கா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்போ இதுவா தான் இருக்கும் ஆக்சுவலா. கன்சீலருக்கோ ஒரு ஃபவுண்டேஷனுக்கோ பேஸ்க்கு இது பண்றதுக்கு சூப்பரா இருக்கு, சாஃப்டா இருக்கு. போயிட்டு ஃபேஸ்ல உட்காருமான்னு கேட்டிங்கன்னா உட்காருது. ஈவனா போயிட்டு இந்த ப்ரஷ் வந்து தெரியுதுங்களா? வைக்கும் போது இப்படி ஈவனா இருக்கணும். ஸோ படணும். ஸோ கன்சீலர் ஓகே. அண்ட் இன்னொன்று, ஆமா, மேல் சைடு, சாரி நான் வந்து கீழ் பக்கம் சொல்லிட்டேன். கீழ் பக்கம் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த பிரிசில்ஸ்லாம் சிக்கிக்கும். ஸோ சாரி, அப் சைட் தான் வந்து எடுக்கணும். இது ஆனா ஃபவுண்டேஷனுக்கு எதுவும் தெரியல. எனக்கு தெரியுது இதுதான் கன்சீலருக்குன்னு. ஆனா ஃபவுண்டேஷனுக்கு இதுவா இல்லை இதுவான்னு தெரியல. ரெண்டும் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இது ஈவனா நல்லா ஃபிளாட்டா இருக்கு. இது ஒரு சைடு வந்து இந்த கர்வ் வருது, தெரியுதுங்களா? ஸோ வந்து எதுவும் தெரியல, பார்க்கணும். நானே கொஞ்சம் சர்ச் பண்ணணும் தான். எனக்கு இப்போதைக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கும் எனக்கு எக்ஸாம் டைம்ல எனக்கு அவங்க சொல்ற ரேஞ்ச்ல எல்லாம் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்ம பிரைட் அட்டென்ட் பண்ற மாதிரினா பரவாயில்ல, 6,000 இல்ல வந்து 21,000 அந்த கிட்டே கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு பிரைடும் அட்டென்ட் பண்ண போறது இல்லை அப்படின்ற காரணத்தினால் நான் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கு. இது என்ன பிரஷ்? இதுவா ஐக்கு? இது எப்படி பிளண்டா? ஆமா, ஆக்சுவலா இதுவும் பிளண்ட் ஆகுது. சூப்பரா இருக்கு. காசுக்கேத்த தோசைன்றதுக்கு தாண்டி ஒரு நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நான் நினைச்சேன் இதெல்லாம் ஆக்சுவலா பிளாஸ்டிக் போல அப்படின்னு. இல்ல, எல்லாம் நம்ம நல்ல ஒரு பிராண்ட்ல வாங்கியிருந்தோம்னா தெரியும். இந்த இடத்துல ஸ்டீல், இதுல வந்து பிளாஸ்டிக். ஆனா நல்லா ஸ்டர்டியா இருக்கு. கழட்ட முடியல. ஓகே, சூப்பரா இருக்கு. இந்த 5 பிரஷஸும் கூட இதுல நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பூலி கூட ஒன்று வந்திருக்குன்னு. ஓகே, ஆக்சுவலா ஒர்க் ஃபார் பை தான். இது நான் எங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட இன்ஸ்டால வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்துச்சு. அப்போ வந்து சைட்ல 1299க்கு வந்து இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டா நக்ஷத்ரா செலிபிரிட்டி இருக்காங்க, ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, சீரியல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க.
அவங்க வந்து ரீசெண்டா நைகா பர்ச்சேஸ் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல வந்து லாஸ்டா வந்து காமிச்சாங்க டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அழகா இருக்கு. அவங்க அவங்க சொல்ற அந்த ஒரு விதமே, அவங்க சொல்ற அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து நல்லா ஜென்யூனா இருக்கும். அது நல்லா இருக்கும், அது நல்லா இல்ல, இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அது அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு ட்ரஸ்டோட நான் வந்து பை பண்ணேன். நிஜமாவே அழகா இருக்கு. அவங்க சொன்னாங்க டிராவல் ஃப்ரெண்ட்லிக்கு ஆக்சுவலா டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட்டா நமக்கு பேஸ்க்கு நமக்கு தேவையான எல்லாம் பேஸ் பிரஷும் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துருச்சு. இன்னும்லாம் கூட இந்த நான் அந்த ப்ராடக்ட் நாலேஜ்ல நான் படிக்கும்போது நிறைய இந்த கபுக்கின்னு ஒரு பிரஷ், அந்த கபுக்கின்ற நேம் வந்து ஜாப்பனீஸா இல்ல கொரியாவா தெரியல. எனக்கு சம்திங் அந்த சைட்ல சேர்ந்த மாதிரி ஒரு நேம் வந்து எனக்கு ரிலேட் ஆச்சு. ஓகே, இந்த பிரஷ் ரிவ்யூ என்னோட அன்பாக்சிங் வீடியோ இப்படிதான் போச்சு. 9 மினிட்ஸ்க்கு மேல போயிருக்கு.